வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவால் சிக்கி தவித்த 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்பு. மீட்கப்பட்டவர்கள் நாளை இரவு டெல்லியில் இருந்து விமானத்தில் சென்னை அழைத்து வர ஏற்பாடு. உத்தராகண்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களுடன் தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் அஞ்ச வேண்டாம் என ஆறுதல். பேரறிஞர் அண்ணாவிற்கு இன்று 116வது பிறந்த நாள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தென்னாட்டு பெர்னாட் ஷா பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் மரியாதை. அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதுதான் ஜனநாயகம் என மீண்டும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தினார் திருமாவளவன். மதுவிலக்கு மாநாட்டில் எந்தவித அரசியல் கலப்பும் இல்லை எனவும் பேட்டி. இதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தான் ரியல் டெமோக்ரஸி. ஒரு இடத்துல அதிகாரத்தை குவிக்கிறது கிடையாது ஜனநாயகம். ஜனநாயகங்கிறது பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அமைவு. தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். பேச்சே கிடையாது, கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்கோங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். பாமகவை இழிவுபடுத்துவதை விசிக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அன்புமணி எச்சரிக்கை. விசிக மட்டும் சாதி கட்சி இல்லையா என்றும் கேள்வி. நீங்க மாநாடு நடத்திங்க, நடத்தல, அதை பத்தி எங்களுக்கு இல்ல, நடத்திட்டு போங்க. அதனால மற்ற கட்சிகளை பத்தி, குறிப்பா எங்களை பத்தி நீங்க இழிவுபடுத்தாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க. தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை விதைத்தது பாமக என திருமாவளவன் கடும் சாடல். பாமகவை இழிவாக பேச வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்த அன்புமணிக்கு பதிலடி. தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி எடப்பாடி பழனிசாமியை திருமாவளவன் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தால் பங்கேற்பது குறித்து பரிசீலனை. விசிக நடத்தவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்குமா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு வரைமுறை இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரை நேரடியாக சந்தித்து அதன் அடிப்படையில் அவர்கள் ஆதரவு கேட்கும்போது, அந்த மாநாட்டுக்கு வருகை தர அழைப்பு விடுக்கும்போது அது குறித்து பொதுச் செயலாளர் முடிவு. விசிக அழைத்தால் மது ஒழிப்பு மாநாட்டில் கட்டாயம் பங்கேற்பேன். காஞ்சியில் பேரறிஞர் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திய பிறகு சசிகலா பேட்டி. நண்பர் தான், சகோதரர் தான். அதனால அவங்க வேற ஒரு இயக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க என்னைக்கும் ஒதுக்குனது இல்லை.
இதுதான். அழைப்பு இருந்தா பங்கேற்போம். தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர் போல தற்குறி வேறு யாரும் கிடையாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் சாடல். தேவைப்பட்டால் ஆளுநரையும் எதிர்த்து போராட்டம் நடத்துவோம் எனவும் அறிவிப்பு. கவர்னர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்னர் மாதிரி ஒரு தற்குறி யாரும் கிடையாது. கவர்னர்னா தற்குறி. ரவி RN ரவி அவருக்கு ஏதாவது இந்த ஆட்சியை பற்றி யாராவது இந்த மாதிரி கவர்னர் நடந்திருக்காங்களா? இந்த கவர்னர் தான் அப்படி நடந்துக்கிறார். அவரை போற கவர்னரை எடுத்தே நாங்க ராஜ்பவனை முற்றுகை போட்டோம். தேவை வந்தா ராஜ்பவனை திரும்ப போய் முற்றுகை போடுவோம். சென்னை சீனிவாசபுரம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் போலீஸ் பாதுகாப்புடன் கரைப்பு. அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் கேமராக்கள், ட்ரோன்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு. சென்னை பாலவாக்கத்தில் கிரேன் மூலம் தூக்கிய போது உடைந்து விழுந்த விநாயகர் சிலை. போலீசாருடன் இந்து அமைப்பினர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. ஓணம் பண்டிகை விடுமுறையொட்டி உதகையில் குவிந்த வெளிமாநில சுற்றுலா பயணிகள். அரசு தாவரவியல் பூங்காவில் திரண்டு இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை கண்டு ரசிப்பு. மதுரை தமுகம் மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழா 17ஆம் தேதி வரை நீட்டிப்பு. மக்களின் நலன் கருதி நீட்டிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நடவடிக்கை. கடலூர் திருவந்திபுரம் பெருமாள் கோயிலில் ஒரே நாளில் 104 திருமணம். ஆவணி மாத இறுதி முகூர்த்தம் என்பதால் திணறியது கோயில் நிர்வாகம். ஓணம் பண்டிகையொட்டி கேரளா, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உற்சாக கொண்டாட்டம். பாரம்பரிய உடையணிந்து குடும்பத்துடன் சாமி தரிசனம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் களை கட்டிய ஓணம் பண்டிகை. அத்தப்பூ கோலம் வரைந்து நடனமாடி பண்டிகையை எளிமையாக கொண்டாடிய கேரளவாசிகள். மலையாளி மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஓணம் வாழ்த்துகள் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்நாளில் அமைதி, செழிப்பு, ஆரோக்கியம் நிலவட்டும் என்றும் வாழ்த்து. விநாயகர் சதுர்த்தியை தவிர்த்து ஓணத்திற்கு மட்டும் விஜய் வாழ்த்து தெரிவித்ததால் வெடித்தது சர்ச்சை. திராவிட பாணியில் இந்து பண்டிகைகளை விஜய் தவிர்க்கிறாரா என மக்கள் மத்தியில் கேள்வி. வங்கதேசம் ரோஹிங்கியாக்களின் ஊடுருவலால் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் என பிரதமர் மோடி பேச்சு. பயங்கரவாதிகளை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆதரிப்பதாகவும் கடும் சாடல். ஜார்க்கண்ட் மாநிலம் வழியாக இயக்கப்படும் 6 புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவை தொடக்கம். ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரில் இருந்து பிரதமர் மோடி ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து 2 நாளில் விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு. தான் நிரபராதி என மக்கள் தீர்ப்பளிக்கும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார மாட்டேன் எனவும் திட்டவட்டம். மகாராஷ்டிரா தேர்தலுடன் சேர்த்து டெல்லிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என கெஜ்ரிவால் வலியுறுத்தல்.
தான் நேர்மையானவன் என மக்கள் நினைத்தால் தனக்கு மீண்டும் வாக்களிக்கட்டும் என காட்டமாக பேச்சு. ஆங்கிலேய ஆட்சியை விட கொடுமையானது தற்போதைய பாஜக ஆட்சி என அரவிந்த் கெஜ்ரிவால் சாடல். ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டே தன்னை கைது செய்ததாகவும் குற்றச்சாட்டு. நாட்டில் கடந்த 2023-24 நிதியாண்டில் 2 லட்சம் கோடி ஜிஎஸ்டி மோசடி நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். 70,000 கோடிக்கு மேல் மோசடி செய்து மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை முதலிடம். இஸ்ரேலில் 10,000 இந்தியர்களுக்கு வேலை வழங்குவதற்கான ஆட்தேர்வு முகாம் புனேவில் நாளை துவங்குகிறது. இந்தியா இஸ்ரேல் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆட்கள் தேர்வு நடைபெறுவதாக தகவல். இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் வங்கதேச அணி சென்னை வருகை. வரும் 19ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை.